ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ பேப்பர் காப்பியை அப்ளை பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேப்பர் காப்பி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். நாங்களே அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் தென் பேப்பர் காப்பி வரும்போதும் அதோட பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்புறதாகட்டும். அண்ட் தென் அதோட கரெக்ஷன் நீங்கள் தான் பண்ணணும். அதுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே அனுப்பிடுவோம். தென் ரீவால்யூஷன் எந்த ரேஞ்சில் இருந்தால் போடலாம் அப்படிங்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிடுவோம். ஸோ ரீவால்யூஷன் நீங்கள் போடுற மாதிரி இருந்தால், அதாவது பேப்பர் காப்பி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம். ஸோ அடுத்து கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ என்ன முடிச்சிருக்கீங்க, அடுத்து என்ன ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா கிளாஸோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அட்மிஷன் போட்டுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு பேசிக் திங் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் ரீவால்யூஷன் போடலாம்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் கம்பல்சரி பேப்பர் காப்பி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி பார்த்துருக்கணும். அப்படி அப்ளை பண்ணவங்க மட்டும்தான் ரீவால்யூஷனுக்கு எலிஜிபிள். அப்போ இது ரீவால்யூஷன் இல்லையா சார்னு கேட்டிங்கன்னா, இது பேப்பர் காப்பி அப்ளை பண்ணுறதுங்க. சரிங்களா? ரீவால்யூஷனோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் இந்த பேப்பர் காப்பி அப்ளை பண்ணுறது. ரீவால்யூஷன் நோட்டிஃபிகேஷன் இந்த பேப்பர் காப்பிலாம் வந்து முடிச்சதுக்கப்புறம் தான் விடுவாங்க. புரியுதுங்களா? அப்போ வந்து நான் ரீவால்யூஷன் போடணும் சார் அப்படின்னா, இப்போ நீங்கள் பேப்பர் காப்பி அப்ளை பண்ணியிருக்கணும். பண்ணவங்க மட்டும்தான் ரீவால்யூஷனுக்கு எலிஜிபிள். சரிங்களா? ஸோ அதனால் கரெக்டாக பார்த்துக்குங்க. எந்த டேட்லேருந்து ஆரம்பிக்குதுன்னா 11/11/2025. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 17/11/2025. ஸோ நீங்கள் குயிக்காக அப்ளை பண்ணி முடிச்சுருங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி எக்ஸாம் அப்ளை பண்ணீங்களோ அதே ஐடி பாஸ்வேர்டு உள்ளிட்டு உள்ளே போனீங்கன்னா அது அங்கேயே வந்து உங்களுக்கு அது ஷோ ஆகும். தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை சார் அது எனக்கு சிரமமாக இருக்கும் அப்படின்னா நம்மக்கிட்ட கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். டீட்டெயில் அனுப்புவாங்க. எல்லாமே கரெக்டாக சப்மிட் பண்ணிங்கன்னா பண்ணி கொடுத்துருவோம். கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்லைங்க. ஸ்டார்டிங் டேட் 11/11/2025 அண்ட் தென் எண்டிங் டேட் 17/11/2025. ஓகே. ஸோ டேட் மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேனடு காப்பி. இது எப்படி அனுப்புவாங்க அப்படின்னா, திரும்ப நம்மளுடைய உள்ள ஐடிக்குள்ளேயே அனுப்பிடுவாங்க. புரியுதுங்களா? நம்ம ஐடி பாஸ்வேர்டே போட்டுட்டு உள்ளே போய் அந்த பேப்பர் காப்பி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட அப்ளை பண்ணிங்கன்னா நம்மளே டவுன்லோட் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்க, எக்ஸாம் நீங்களே தான் அப்ளை பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் ஸ்டெப்பு தான். நீங்கள் சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் காப்பி எடுக்க வேண்டியது இருக்கும். ஃபீஸும் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதோட டீட்டெயில் பாருங்கள். இதை வந்து பார்த்தீங்கன்னா ரீவால்யூஷன் நாளைக்கு போடணும் அப்படின்னா இந்த பேப்பர் காப்பி அப்ளை பண்ணவங்க மட்டும்தான். ஸோ இதோட ஃபீஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இணையதளத்தின் மூலம் விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் மட்டும் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க அனுமதிக்கப்படுவார்கள். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி சொன்னது தான். ரீவால்யூஷன் போடணும்னா பேப்பர் காப்பி இப்போ அப்ளை பண்ணி இருக்கணும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வெப்சைட்லாம் கிடையாதுங்க. நீங்கள் ஆல்ரெடி எக்ஸாம் அப்ளை பண்ணிங்க இல்லையா, அந்த இதுக்குள்ளே போய்ட்டு அந்த போர்ட்டல்லே போய்ட்டு ஐடி பாஸ்வேர்டு உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு உள்ளிட்டு உள்ளே போனீங்கனாலே அங்கே பேப்பர் காப்பி அப்ளை பண்ணுறதுக்கான அந்த இது நோட்டிஃபிகேஷன் எனேபிளாக இருக்கும். சரிங்களா? ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே ரொம்ப அதிக டீட்டெயிலாக இல்லை. சரிங்களா? ரொம்ப ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணதை காட்டிலும் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். கரெக்டாக சப்மிட் பண்ணிவிட்டு ஃபீஸ்லாம் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஃபைனல் காப்பி எடுத்துட்டிங்களான்னு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபைனல் காப்பி மறக்காமல் எடுத்துருங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபைனல் காப்பி எடுக்க மறந்துடுறீங்க. ஸோ ஃபைனல் காப்பி எடுக்கலைன்னா சப்மிட் ஆகாதுப்பா. சரிங்களா? அதனால் கரெக்டாக பார்த்து எடுத்துருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிங்கன்னா ஸ்கேன் காப்பி அனுப்பும்போது நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரீவால்யூஷன் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம ஓகே அப்படின்னா ரீவால்யூஷன் போட்டுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ரீவால்யூஷன் போட்டால் வந்து ரிசல்ட் வருமா சார்னு கேட்டிங்கன்னா, அதாவது நமக்கு வர வேண்டியது நம்ம பேப்பரில் உண்டான மேட்டர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்துரும்ப்பா. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ரீவால்யூஷன் போட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாமே மார்க் வர வேண்டியது இருந்திருக்கு. சரிங்களா? அதனால் பாஸ் பண்ணியிருக்காங்க. பேப்பர் காப்பி ஃபஸ்ட்டு பாருங்கள், என்ன மிஸ்டேக்னு அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரீவால்யூஷன் போடுறதா வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள். போடுறதுனா போட்டுக்கலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னாலும் நம்ம விட்டுறலாம். நம்மளுடைய விருப்பம் தான். சரிங்களா? ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நல்ல விதமாக டிசைட் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.